இல்ல பக்காவா தான் இருக்கு துப்பாக்கி. குண்டு இல்லைனாலும் வந்து துப்பாக்கி சுடும், அவ்வளோதான். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது. ஆமாம், மணிரத்னம் ஃபிலிம் அந்த மாதிரி பார்க்குறவங்களாம் செட் ஆகாது. துப்பாக்கி வெடிச்சிச்சு, கதையே துப்பாக்கி பற்றி தான். மகராஜ் தயவு செய்து விட்டுருங்க, அதெல்லாம் என்ன பார்க்குற படமா சார்? ஓகே, ரொம்பலாம் ஹைப்லாம் ஏற்ற முடியாதுண்ணா. ரொம்ப வன்முறை இது பண்ணுற மாதிரி இருக்கு, அவ்வளோ. அதாவது மக்களுக்கு தெரியப்படுது, இந்த படம்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. ஸ்டோரி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் இன்ஸ்டிக்ட் மாதிரி தான் அவங்களுக்கு. நல்ல கதை தான் அது. இதுக்கு முன்னாடி படத்தை வந்துட்டு ஒரு தடவை தான் பார்க்க முடியும். செம்ம படம்னா இது. நம்ம படம் ப்ரோ, பாருங்க நல்லா இருக்கு. இந்த டான்சிங் ரோஸாக வந்திருப்பார்ல இந்த சார்பட்டால. ஸோ எனக்கு அம்மனன் பார்த்ததுலேருந்து நான் எஸ்கே ஃபேனாக மாறிட்டேன். படம் நல்லா இருக்கு. இவர் தலை ஃபேனு, அவர் தளபதி ஃபேனு, நான் ரஜினி ஃபேன், தலைவர் ஃபேன். அதாவது பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஏஆர் முருகதாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. கதை புரியலையாவா, மண்டையே வழி எடுத்துக்கிச்சு. படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஸ்பையாக இருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ அதை வந்து கண்டுபிடிப்பாங்க, அந்த சீன் நல்லா இருக்கு. அப்புறம் இது சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு எவ்வளோ மென்டல் டிசார்டர் மாதிரி இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்து மாறிடுவார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற கேரக்டர் இருக்கும். ஸோ அது நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க, கூலியோட நல்லா இருக்கு. மற்றவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி? ஸ்டோரி வந்து புரியுதுங்க. அந்த விஜய் ஜவான், ஸோ அவரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டான்சிங் ரோஸாக வந்திருப்பார்ல இந்த சார்பட்டால, ஸோ அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ராந்தோட கேரக்டர் பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். பட் சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கைடன்ஸ் தேவை, கொஞ்சம் ஃபைட் அதுன்னு இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும்னு வச்சுக்கலாம் மென்டலி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவை. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் லவ் நல்லா இருக்கு. ஆமாம், ஸ்டோரி புரியுதா? புரியுது. லவ்க்காக எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆமாம். ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ்? நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஏஆர் முருகதாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கு டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? நல்லா பிடிச்சிருக்கு. ஹெல்ப் பண்ணணுன்ற டென்டன்சியில் பார்க்கலாம். படம் செம்மையாக இருந்துச்சு. நான் எஸ்கே ஃபேன். எனக்கு அம்மனன் பார்த்ததுலேருந்து நான் எஸ்கே ஃபேனாக மாறிட்டேன். அதனால ஃபோட்டோ செம்மையாக இருந்துச்சு. ஹெல்பிங் சென்ஸ் இருக்கணும்ப்பா, எல்லாருக்கும் அது நேச்சுரலாக இருக்கணும். அது நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த படமே. ஹெல்பிங் சென்ஸ் பாலா அவர் படம் எப்படி பார்ப்பீங்க? அவரோட ஃபஸ்ட்டு படம் எனக்கு தெரியல. சரி, ஓகே. இது பாட்டுலாம் எப்படி இருந்தது? பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாட்டு எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. என்ன படங்க? தயவு செய்து விட்டுருங்க மகராஜ் தயவு செய்து விட்டுருங்க, அதெல்லாம் என்ன பார்க்குற படமா சார்? கதை புரியலீங்களா? கதை புரியலையாவா, மண்டையே வழி எடுத்துக்கிச்சு. மியூசிக் பயங்கரமா இருக்கு. தயவு செய்து விட்டுருங்க, இந்த மாதிரி படத்தெல்லாம் எங்களை காமிக்காதீங்க. என்ன சொல்றீங்க? ஏஆர் முருகதாஸ் படமே இல்லை இது, விட்டுருங்க. அசிஸ்டன்ட் யாராவது எடுத்துருப்பாங்கங்கிறீங்களா? முருகதாஸ் படம் எப்படி இருக்கும்? முருகதாஸ் பேர் வரப்போ நல்லா ஆச்சரியமா இருந்தது. ஆனால் இது முருகதாஸ் படமே கிடையாது. என்ன கதை, ஒன்றுமே வேஸ்ட். இதெல்லாம் அதாவது மக்களுக்கு தெரியப்படுது, இந்த படம்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. தமிழில் மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க? மற்றவங்களாம் ஐயோ, லாங்குவேஜ்லாம் எவ்வளோ படம் இருக்குங்க சார். இதெல்லாம் நம்ம பிளேடு கட் பண்ணாத போடுங்க. புது டைரக்டர்ல ஏன் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க? புது டைரக்டர்லாம் எவ்வளோ படம் எடுக்கிறாங்க சார், நல்ல நல்ல படமாக எடுக்கிறாங்க. இப்போ சும்மா சிரிப்பு நடிகரை வச்சு எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு படம்லாம் சார். சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு படமா? காந்தி கண்ணாடி பார்த்துட்டீங்களா? காந்தி கண்ணாடி பார்க்குங்க சார், அதெல்லாம் பார்க்கலான்னு தான் இருந்தேன். சரி, நல்லா இருக்குன்னு போயிட்டேன் முருகதாசன்ட்டு. ரொம்ப பெஸ்ட். சரி, மொக்க. இந்த லவ் ஃபிலிமு, எமோஷ்னல் லவ் பண்ணுறவங்க பார்க்கலாம், நல்லாயிருக்கும். லவ் ஃபிலிம். ஓகே. வேறு என்ன பிடிச்சிருக்கு? அதான் மெயினாக லவ், எமோஷ்னல் நல்லாயிருக்கும். ஒன் டைம் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் ஓரளவுக்கு இருக்குது, நான் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. யாரோட நடிப்பு நல்லா இருக்கு? நடிப்பு வில்லந்து செம்மையாக இருக்குதுண்ணா. வில்லந்து சிவகார்த்திகேயன், முருகதாஸ் ஓரளவு கம்பேக் கொடுக்குற அளவுன்னு சொல்லலாம். ஓகே, ரொம்பலாம் ஹைப்லாம் ஏற்ற முடியாதுண்ணா. ரொம்ப வன்முறை இது பண்ணுற மாதிரி இருக்கு, அவ்வளோ. வன்முறையாக இருக்கு. ஏதாவது லேக் இருக்கா? லேக் கடைசியாக வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பிஜிஎம்லாம் அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்கேக்கு வந்து ஒரு என்ட்ரி சீன் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரில டக்குன்னு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு மட்டும் கொஞ்சம் இதாக காமிச்சிட்டாங்க. மற்றபடி ஓகே ப்ரோ, படம் பார்க்கலாம்.
ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது. ஆமாம், மணிரத்னம் ஃபிலிம் அந்த மாதிரி பார்க்குறவங்களாம் செட் ஆகாது. நல்லா ஒரு ஃபைட் சீன் பார்க்குற இதுங்களாம் செட் ஆகும். லாஸ்ட் ஃபைட் மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டாங்க, அவ்வளோதான். பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். தரமாக இருந்துச்சுடா. லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருந்துச்சு. ஏசி டிக்கெட்டு தரமான படம் இது. இதுக்கு முன்னாடி படத்தை வந்துட்டு ஒரு தடவை தான் பார்க்க முடியும். நான் செம்ம படம் இது. நம்ம படம் ப்ரோ, பாருங்க நல்லாவே இருக்கு. டேரக்டர்ஸ் எல்லாம் கம்பேக் படம் தான். இந்த சங்கர் சார் எஸ்கே வேற லெவல் கம்பேக் ப்ரோ. அமரன் மூவி அந்த இது அதோட இது நம்ம கம்பேக் ப்ரோ. ஏன் ஸ்டோரியே புரியலங்கிறாங்க நீங்கள்? ஸ்டோரி புரியல, செம்மையாக இருக்குது ப்ரோ. ஸ்டோரி வந்து இந்த 2 நாள் தாண்டா இருக்கு படம் வந்து பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்கண்ணா. யாரும் நடி பிடிச்சிருக்கு? சிவகார்த்திகேயன் நல்லா இருக்குண்ணா, பிடிச்சிருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருக்கு படம். என்ன மாதிரி ஸ்டோரி, என்ன பிடிச்சிருக்கு? ஸ்டோரி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் இன்ஸ்டிக்ட் மாதிரி தான் அவங்களுக்கு. நல்ல கதை தான். ஒரு என்ன சொல்கிறது, இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க லவ்க்காக அவர் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க ஸ்டோரி. யாரோட நடிப்பு உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு? இல்லை, சிவகார்த்திகேயன் நடிப்பே பயங்கரமாக தான் இருக்குது. ஆமாம், நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் சிவகார்த்திகேயனுக்கு பக்காவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு துப்பாக்கி மாதிரியே ஒரு ஓரியன்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், துப்பாக்கி வெடிச்சிச்சு, கதையே துப்பாக்கி பற்றி தான். பக்காவாக இருக்குது கதைலாம். சிவகார்த்திகேயன் கையில் வந்ததுக்கப்புறம் துப்பாக்கி நல்லா சுடுது. பட் இருந்தாலும் சங்கர் ஜிவால் பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க, ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இல்லை, ஆக்டிங் வைஸ்லாம் சொல்லணும்னா எல்லாமே பக்கா தான் ஜி. ஒரு யாருங்க வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. வித்யுத் ஜாம்வால், விக்ராந்த் போலீஸ் ஃபர்ஸ்ட் அவர் செத்துட்டாரு. மற்றபடி படம் நல்லா இருக்குண்ணா. படம் பெட்டர் தான், நல்லா எல்லாமே பக்கா தான் ஜி, எல்லாமே ரேட்டிங் 10க்கு 9 கொடுப்பேன் நான். ஆமாம், ஸ்டோரி ஓகேவா? ஸ்டோரி நல்லா இல்லைங்கிறாங்க. இல்லை ஸ்டோரிலாம் பக்கா தான். ஆமாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாகவே போகுது, எந்த லேகுமே இல்லாமல் போகுது. நல்லாவே கொண்டு போகிறாங்க. நான் வந்து அஜித் ஃபேன், தலை ஃபேனு. வீக்கெண்டாக வைப்புக்காக வந்திருக்கோம். படம் நல்லா இருக்கு. இவர் தலை ஃபேனு, அவர் தளபதி ஃபேனு, நான் ரஜினி ஃபேன், தலைவர் ஃபேன். தளபதி ஃபேன் துப்பாக்கி வாங்கிட்டாரு சிவகார்த்திகேயன். அவர் துப்பாக்கி வாங்க எது அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லாமல் துப்பாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லை பக்காவாக தான் இருக்குது துப்பாக்கி. குண்டு இல்லைனாலும் வந்து துப்பாக்கி சுடும், அவ்வளோதான். குண்டு இல்லாமல் சுடும், சாவாங்க, அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் சூப்பர். அமரனுக்கு அப்புறம் வெறியாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ எஸ்கே வந்துட்டு விஜய் வந்து கன்னை கையில் கொடுத்ததுனால வெறியாக இருந்துச்சு படம். நெக்ஸ்ட் தளபதி ஆகுவான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு படம். விஜய் கண்ணை கொடுத்துட்டு போனாங்க. ஆமாம், குண்டோட கொடுத்துட்டு போனாரா, குண்டு இல்லாமல்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நம்ம. இந்த படத்தை பார்த்தா வெடிச்சதை பற்றி சொல்லியிருக்கலாம், எப்படி வெடிச்சிருக்கு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். துப்பாக்கி நல்லா வெடிச்சிருக்கு, அவ்வளோதாண்ணா. ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, ஸ்டோரி எப்படி இருக்குது? ஸ்டோரியில் கொஞ்சம் மட்டும் லாஜிக் இல்லை, ஆனால் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு லாஜிக்கோட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆக்டிங் வேறு ஆக்டிங்லாம் வந்துட்டு நம்ம இவருது அந்த விராத்தா நடித்தார்ல, அவர் இதெல்லாம் வெரி ஆக்டிங். அவரோட மேலே கடைசியாக அந்த புஷ்அப்ஸ் எடுக்கிற சீன்லாம் சூப்பர்ண்ணா. அவருதாண்ணா. இது மியூசிக் எப்படி இருக்கு அனிருத்? அனிருத் சொல்ல வேணா வேணும், எப்பயுமே அவர் தலைவர் தானா, எப்பயுமே சூப்பர்ண்ணா. படம் சூப்பர், நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது, சூப்பராக நல்லா மாசாக இருக்குது, நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல கான்செப்ட். இல்லை, சிவகார்த்திகேயன் நடிப்பும் நல்லா இருக்குது, அவர் வில்லன் நடிப்பும் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. எந்த மாதிரி கான்செப்ட், என்ன கண்டென்ட் பார்த்தீங்களா, மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆயுதம் எதுவும் உள்ளே வரக்கூடாது, அதை நல்லா பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே மட்டும்தான் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அது வந்து அந்த அமைதியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொலிட்டிஷியன் வந்து பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல கான்செப்ட், நல்லாவே இருக்குது. ஓகேங்க. இப்போ மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக் சூப்பராக இருக்கு அனிருத். ஸ்க்ரீன் பிளே அது ஓகே எதாவது இருக்கா? இல்லை, பெருசாக தோணல. பெருசாக இல்லை, தோணல, நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குல்ல, செகண்ட் ஹாஃப்? ரெண்டுமே ஓகே, நல்லாவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே. இப்போ இது எதாவது லீடு பார்ட் 2 கொடுத்துருக்காங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, லீட் 2 எதுவும் இல்லை, முடிச்சிட்டாங்க. ஓகே ப்ரோ, இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சீன் எந்த சீன் சொல்லுவீங்க? மறக்க முடியாமல் நல்லா மாசாக ஃபைட் நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க. வில்லனுக்கு ஈக்குவலாக ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லனுக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இவர் விக்ராந்த் என்ன பண்ணியிருக்காரு, விஜய் அவங்க தம்பி, அவர் எப்படி? அவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அவர் பாதி படம் வரைக்கும் தான் இருக்காரு, அதுக்கப்புறம் நோ மோர், அவ்வளோதான். அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டான்சிங் ரோஸ்னு ஒரு வரல, அவர் தான் மாசு, நல்லா இருந்துச்சு. வில்லனோட பார்ட்னர் அவர்
ட்விஸ்ட்டு பெருசாலாம் இல்லை, ட்விஸ்ட்டெல்லாம் பெருசாக இல்லை. நல்ல கான்செப்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குடும்பமாக பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ.